ஓம் ஸ்ரீம் நமக. ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆலயத்தின் பெயர் அருள்மிகு நவசக்தி சுயம்பு துர்காதேவி ஆலயம். நமது ஆலயத்தில் அம்பாளுக்கு ஏன் நவசக்தி என்ற பெயர் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் 9 சக்திகளை கொண்டவ. வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பதர்மணி, சர்வபூதமணி, மனோன்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 சக்திகளை கொண்டதுனால தான் அம்பாளுக்கு நவசக்தி சுயம்பு துர்காதேவி. नवदुर्गा देवी शिवदुर्गा, नवदुर्गा देवी शिवदुर्गा, वनदुर्गा देवी नवदुर्गा, वनदुर्गा देवी शिवदुर्गा, नवदुर्गा देवी शिवदुर्गा, नवदुर्गा देवी शिवदुर्गा. துர்க்கை ஸ்லோகம் சொல்லும் வேளை துன்பம் விலகுமே, அந்த துர்க்கை நாமம் பாட பாட சொர்க்கம் பிறக்குமே. துர்க்கை ஸ்லோகம் சொல்லும் வேளை துன்பம் விலகுமே, அந்த துர்க்கை நாமம் பாட பாட சொர்க்கம் பிறக்குமே. ராகு கால பூஜை செய்ய ஆயுள் நிலைக்குமே, ராகு கால பூஜை செய்ய ஆயுள் நிலைக்குமே. அவள் ஜோதி ரூபம் தியானம் செய்ய ஞானம் பிறக்குமே, ஜோதி ரூபம் தியானம் செய்ய ஞானம் பிறக்குமே. நவதுர்கா தேவி சிவதுர்கா, நவதுர்கா தேவி சிவதுர்கா. வெள்ளி செவ்வாய் விரதம் கொண்டால் நன்மை பெருகுமே, வேதம் சொல்லி பூஜை செய்தால் பாவம் கரையுமே. வெள்ளி செவ்வாய் விரதம் கொண்டால் நன்மை பெருகுமே, வேதம் சொல்லி பூஜை செய்தால் பாவம் கரையுமே. பஞ்சபூதம் பக்தருக்கு காவல் புரியுமே, அவள் பாதம் மூலம் பற்றி நின்றால் மார்க்கம் தெரியுமே, பக்தி மார்க்கம் தெரியுமே. நவதுர்கா தேவி சிவதுர்கா, நவதுர்கா தேவி சிவதுர்கா. சாந்தி துர்க்கை நோய்கள் நீக்கி மாயம் புரிகிறாள், அந்த சபரி துர்க்கை அடியவர்க்கு அபயம் தருகிறாள். சாந்தி துர்க்கை நோய்கள் நீக்கி மாயம் புரிகிறாள், அந்த சபரி துர்க்கை அடியவர்க்கு அபயம் தருகிறாள். ஜுவால துர்க்கை பகையை நீக்கி காவல் இருக்கிறாள், ஜுவால துர்க்கை பகையை நீக்கி காவல் இருக்கிறாள். அந்த லவண துர்க்கை வினையை வென்று வெற்றி தருகிறாள், அந்த லவண துர்க்கை வினையை வென்று வெற்றி தருகிறாள். துர்க்கை ஸ்லோகம் சொல்லும் வேளை துன்பம் விலகுமே, அந்த துர்க்கை நாமம் பாட பாட சொர்க்கம் பிறக்குமே. ராகு கால பூஜை செய்ய ஆயுள் நிலைக்குமே, அவள் ஜோதி ரூபம் தியானம் செய்ய ஞானம் பிறக்குமே, ஜோதி ரூபம் தியானம் செய்ய ஞானம் பிறக்குமே. நவதுர்கா தேவி சிவதுர்கா.
சுயம்பு அப்படின்னாக்கா இந்த துர்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா தானாக பூமியிலேருந்து வளர்ந்தவ. அதாவது நம்ம ஆலயத்தோட முதல் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு விவசாயி அவருடைய உழுநிலத்தில் ஏர்குழப்பியை கொண்டு உழுதுட்டுருக்க பொழுது அந்த ஏர்குழப்பை உடஞ்சி அந்த இடத்துலேருந்து ரத்தமானது வெளியே வந்திருக்கு. அப்போ அந்த விவசாயி பயந்து என்னன்னு அந்த இடத்துல வந்து மண்ணை அகற்றி பார்த்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழவி கல்லிலிருந்து ரத்தம் கசியதை பார்த்துருக்காரு. அப்புறம் அதை அதிர்ச்சியாகி ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, ஊர் பெரியவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு காட்டியிருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாமே என்னன்னு தெரியாமலே ஒரு பயத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் இருந்தாங்க. அப்பொழுது அந்த பக்கம் வந்த ஒரு சாது, அதாவது அம்பாள் வழிபாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாது அவர்கள் அந்த பக்கம் வரும்பொழுது இங்கே வந்து அம்பாள் தோன்றியிருக்கிறா, நவசக்தி சுயம்பு துர்கா அம்மன் இங்கே பிரசன்னமாயிருக்கிறா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கோயில் கட்டி அம்பாளை வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அனைத்து காரியங்களும் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும், இந்த ஊர் நல்லா செழித்து வளரும் அப்படின்னு சொல்லி அந்த சாதுவோட வாக்கின்படி அம்பாளுக்கு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓலைக்கொட்டாயில் அம்பாள் முதல்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பனை ஓலைக்கொட்டாயில் தான் முதல்ல இருந்தால். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி இந்த நகரம் நல்ல அம்பாள் வந்து இந்த ஊரை நல்லா பார்த்துக்கிட்டதுனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து அம்பாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டி வழிபாட்டுட்டு இருக்காங்க. அருள்மிகு நவசக்தி சுயம்பு துர்க்கை அம்மன் திருக்கோவில் குரோம்பேட்டை மேற்கே லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது. ஆடி திருவிழா மிக விசேஷம். அதுபோல் பங்குனி உத்திரம் பால்குட திருவிழா மிக விசேஷமானது. என்ன விசேஷம் என்றால், பக்தர்களே விரதம் இருந்து தங்கள் கையால் கொண்டு வரும் பாலை அம்மனுக்கு அவர்களே அபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று நவராத்திரி திருவிழா 9 நாள் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். 10ஆம் நாள் அம்மன் வீதி உலா புறப்பாடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாட்டெடுக்கும் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா. மாசாணி தாயாரே பூசாரி பாட்டெடுக்கும் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா. அடிமல்லாந்த தேவி அம்மா குலமங்கையரை பாரும் அம்மா. அடிமல்லாந்த தேவி அம்மா குலமங்கையரை பாரும் அம்மா. ஆனை மலையோர சாரல் அடிவாரம் கோயில் கொண்டாடும் மாரியம்மா. பாட்டெடுத்தோம் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா. மாசாணி தாயாரே பூசாரி பாட்டெடுத்தோம் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா. தாயாரே செந்தூரத்தி மேலே உன்னாலே நடை போட்டு வந்தோம் அம்மா. பன்னாரி தாயாரே செந்தூரத்தி மேலே உன்னாலே நடை போட்டு வந்தோம் அம்மா. அடிக்காடோர சோலையம்மா எங்க கண்ணாத்த நீதானம்மா. அடிக்காடோர சோலையம்மா எங்க கண்ணாத்த நீதானம்மா. தீயை கையேந்தி உண்மை நீயேந்தி ஆடி கொண்டாடி வந்தோம் அம்மா. மாசாணி தாயாரே பூசாரி பாட்டெடுத்தோம் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா. மாசாணி தாயாரே
அடி பாண்டி திருநாட்டிலே தவ கோலம் தரும் மாரியே அடி பாண்டி திருநாட்டிலே தவ கோலம் தரும் மாரியே தண்டம் அடி தண்டம் போட்டே வந்தோமே கண்டம் கண் கொண்ட தேவி அம்மா தண்டம் நடுதண்டம் போட்டே வந்தோமே தண்டம் கண் கொண்ட தேவி அம்மா ஜோதியே சக்தியே சித்தரி புத்தியே காவலே நீதானம்மா ஆதியே அந்தமே அடியவன் நெஞ்சமே எங்களை கண்பாரம்மா மாசாணி தாயாரே பூசாரி பட்டெடுத்தோம் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா மாசாணி தாயாரே பூசாரி பட்டெடுத்தோம் அம்மா நீ ஆடி வர வேணும் அம்மா கையிலையாகும் மயிலையிலே சன்னதி ரக்கிறதே கபாலீசநாயகியே கனிமுகமும் தெரிகிறதே கற்பகவரமிருந்து கருணை தென்றல் வருகிறதே அற்புதத்திலே மனமும் அமைதியும் கொள்கின்றதே கற்பூர ஒளி நீ தாயே கற்பகமே மாயே கற்பூர ஒளி நீ தாயே கற்பகமே மாயே மாடங்கள் சூழும் மாமயிலை எங்கும் உன் புகழ் தெரிகின்றதே மாடங்கள் சூழும் மாமயிலை எங்கும் உன் புகழ் தெரிகின்றதே சந்திரசேகரியே எங்களின் சக்கரவாசினியே சிவன் மந்திரவோடன் மகேசநாயகியே சந்திரசேகரியே எங்களின் சக்கரவாசினியே சிவன் மந்திரவோடன் மகேசநாயகியே
சொல்லும் சந்திரசேகரியே எங்களின் சக்கரவாசினியே சிவன் மந்திர ஓணன் மகேச நாயகியே சந்திரசேகரியே எங்களின் சக்கரவாசினியே சிவன் மந்திர ஓணன் மகேச நாயகியே கற்பூர ஒளி நீ தாயே கற்பகமே மாயே கற்பூர ஒளி நீ தாயே கற்பகமே மாயே மாடங்கள் சூழும் மாமயிலை எங்கும் உன் புகழ் தெரிகின்றதே மாடங்கள் சூழும் மாமயிலை எங்கும் உன் புகழ் தெரிகின்றதே சந்திரசேகரியே எங்களின் திதியின்படி பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை சதுர்த்தசி, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய திதி சதுர்த்தசி அப்படின்னு பேர். சதுர்த்தசி ரிஷி பூஜைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள், மந்திரிகள், யோகிகள், முனிவர்கள் மட்டுமே செய்து இருக்கக்கூடிய அந்த சதுர்த்தசி பூஜையானது நமது ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையில், அதாவது எப்படின்னாக்கா லலிதா சகஸ்நாமம், துர்கா சகஸ்நாமம், இந்த 2 சகஸ்நாமத்தை கொண்டு ஹோமம் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு பூஜை அது. மக்கள் அனைவரும் நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பல வகையான நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகாலமாக அம்மன் படிப்படியாக வளர்ந்து குழவைக்கல் போல இருந்த அம்மன் படிப்படியாக வளர்ந்து என்று மகிஷாசூரனின் தலைமையில் நிற்கின்ற தோற்றம் வரை பரிபூரணமாக வளர்ந்து நீங்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றால். துயரத்தின் ஒரு சாயல் இல்லாத இசையோடு துதிபாடும் நிலை வேண்டும் தாயே துயரத்தின் ஒரு சாயல் இல்லாத இசையோடு துதிபாடும்